من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي خلق السماوات والأرض وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم وسخر لكم الفلك لتجري في البحر بأمره وسخر لكم الأنهار وسخر لكم الشمس والقمر دائبين وسخر لكم الليل والنهار وآتاكم من كل ما سألتموه وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الإنسان لظلوم كفار. அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தானே அத்தகையவனாக ஆகுவான். மேலும் அவன் வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தவனும் அவன்தான். فأخرج به من الثمرات رزقا لكم, மழையை பொழியச் செய்து இந்த பூமியில் விவசாயத்தையும் கனிவர்க்கங்களையும் உங்களுக்காக வேண்டிய உணவாக வழங்கினானே அவன்தான். وسخر لكم الفلك لتجري في البحر بأمره, அவனுடைய கட்டளையின் அடிப்படையில் கடலிலே கப்பல் கடந்து செல்வதற்கு வசப்படுத்தி தந்தானே அந்த அவன்தான் அல்லாஹ். மேலும் வசஹர் லக்கும் அன்ஹார், ஆறுகளை உங்களுக்காக வேண்டி அல்லாஹ் வசப்படுத்தி தந்தானே அத்தகையவன் அல்லாஹ். வசஹர் லக்கும் ஷம்ஸ வல் கமர தாயிபைனி, நேமமாக சரியாக சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக வேண்டி வசப்படுத்தி அவைகளை அதனுடைய பாதையில் ஓட விட்டிருக்கின்றானே அவன்தான் உங்களுடைய அல்லாஹ். வசஹர் லக்கும் லைல வன் நஹார், மேலும் அதன் தொடர்ச்சியாக இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி வழங்கியிருக்கின்றானே அவன்தான் அல்லாஹ். வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, எதையெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் விரும்புகின்றீர்களோ அவைகளையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி வழங்கியிருக்கின்றானே அத்தகையவன் தான் அல்லாஹ். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய அருட்கொடை நீங்கள் எண்ணி பார்த்தால் லா துஹ்ஸுஹா, அதை உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது. இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், ஆனால் மனிதர்களோ நிராகரிக்கக்கூடிய அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்கள் என்று 14வது அத்தியாயத்துடைய 31, 32, 33, 34 ஆகிய இந்த 3 வசனங்களிலும் அல்லாஹுடைய ஆற்றலை இங்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றான். இதற்கு முந்தைய வசனங்களிலே சொல்லும் பொழுது அல்லாஹுடைய அருட்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய அருட்கொடைகளை பெற்று அதன் அடிப்படையில் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அல்லாஹுடைய நிஅமத் அருட்கொடை என்று அவர்கள் விளங்காமல் அதை நிராகரித்தார்கள். அதே நேரத்தில் அதை யார் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே அந்த இறை தூதரை நம்பி வாழ்ந்தார்களோ அவர்கள் அல்லாஹுடைய அடியார்கள் என்று சொல்லிவிட்டு அனைத்து மக்களுக்குமான சில செய்திகளை இங்கே அல்லாஹ் ஆதாரத்தை வைக்கின்றான். அல்லாஹ்வை நீங்கள் ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் உங்களுடைய இஷ்டம். ஏற்றாலும் ஏற்கவில்லை என்றாலும் வாஸ்லமன் ஃபீஸ் ஸமாவாத்தி வல் அர்த் தவ்அன் அவ் கர்ஹா, அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கின்றான். நீ ஏற்றாலும் ஏற்கவில்லை என்றாலும் என்னுடைய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனக்கு நீ கட்டுப்பட்டு தான் இருக்கின்றாய், ஆனா உனக்கு அது தெரியவில்லை. உன்னுடைய இஷ்டத்திலே ஏதாவது இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்த முடியுமா என்றால் முடியாது. இன்னைக்கு நம்ம தேர்தலில் கூட பார்க்கிறோம், ஆளாளுக்கு பறக்கிறாங்க. போயிருமோ என்னமோ, அது வந்துருமோ இல்லையோ, கூட்டத்தை பார்த்தா கம்மியா தெரியுது, அங்க கூட்டம் பார்த்தா அதிகமா தெரியுது, இவனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் போகுது. ஏன் நினைச்சா வர வேண்டியதானே வெற்றியாயி? அல்லாஹ் சொல்ல, உன்னால் எதுக்கு முடியாது, எனக்கு கட்டுப்பட்டு தான் நீ இருக்கின்றாய், ஆனா என்னை நீ மறுக்குகின்றாய். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், தவ்அன் அவ் கர்ஹா, நிர்பந்தமாகவோ விரும்பியோ விரும்பாமலோ எனக்கு நீ கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்கின்றாய். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உன்னுடைய ஆற்றல் உன்னுடைய சக்திக்கு மீறிய சில விஷயங்களை உனக்கு நான் தந்திருக்கின்றேன், அவைகளை எண்ணிப்பாரு. அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சும்மா நம்ம சொல்லிட்டு போற போக்குல கடவுள்னு சொல்லிட்டு போறதல்ல. அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் வானங்களை பூமியை அவன் தான் படைத்தான். வானங்களை பூமியும் அவன் தான் படைத்திருக்கின்றான். மேலும் வானத்திலிருந்து மழையை அவன் தான் வருஷிக்குகின்றான். அந்த மழையின் மூலியமாக விவசாய நிலங்களை பசுமையாக ஆக்குகின்றான். இதெல்லாம் உங்களால முடியுமா? முடியாது. மேலும் வசஹர் லக்குமுல் ஃபுல்க லிதஜ்ரிய ஃபில் பஹரி பிஅம்ரிஹி, அவனுடைய கட்டளையின் அடிப்படையில் இந்த இது கடல்ல என்ன செய்யுது, கப்பல் போய்கிட்டு இருக்குது. எதுக்கு? இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்கின்றான்,
அலம் தர அன்னல் ஃபுல்க தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிநிஅமத்தில்லாஹி லியுரியக்கும் மின் ஆயாத்திஹி. அல்லாஹ்வுடைய அருட்கொடை நீங்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுடைய கட்டளின் அடிப்படையிலே கப்பல் என்ன செய்கிறது? கடலிலே மிதந்து செல்கின்றது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கப்பலை படைச்சு இந்த நாட்டை கொல்லணும், அந்த நாட்டு மக்களை காலி வரணும், இவனை காலி வரணும், அவனை காலி வரணும், எல்லா நாடும் நம்ம கையில தான் இருக்கணும் அப்படின்னு அதே கப்பலை மனுஷன் தீமைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொன்னான், மனிதன் நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக இதை நாம வசப்படுத்தி தந்திருக்கின்றோம் சொல்லிட்டு அதே நேரத்தில் மனிதன் என்ன செய்கின்றான்? அதை தீமைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஒரு வசனத்திலே, ஒரு குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது, லஹரல் ஃபஸாத் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடலிலும் திடலிலும் குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது. எப்ப சொன்னேன்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன இந்த வசனம். கடலிலும் திடலிலும் குழப்பங்கள் அதிகமாகிவிட்டதுன்னு சொல்றேன். இன்னைக்கு ஆகிட்டே இருக்குது. எதை நம்ம மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி வழங்கினோமோ அவைகள் எல்லாம் மனிதன் என்ன செய்யலாம்? தீமைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். அது மட்டுமா? சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு தான் நாம் வசப்படுத்தி தந்திருக்கின்றோம். அது எப்படி? அதை தொடர்ந்து பகலையும் இரவையும் நாம் வழங்குகின்றோம். இதெல்லாம் மனிதனுடைய ஆற்றலுக்கு உட்பட்டதா என்றால் முடியாதுங்கிற அல்ல. அவன்தான் அல்லாஹ். அவன்தான் இந்த உலகத்தை என்ன செய்தான்? இயக்கி கொண்டிருக்கின்றான். வாத்தாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு, நீங்கள் கேட்கின்ற எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இந்த உலகத்தில் என்ன விரும்புகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். வசதியான வாழ்க்கையை வழங்கியிருக்கின்றான். இப்படி எல்லாத்தையும் வழங்கியிருக்கின்ற அல்லாஹ் இது அல்லாஹ் சில நியமத்துகளை தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். இப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடை நீங்கள் அடுக்கிக் கொண்டே இருந்தால் லா துஹ்ஸுஹா, அதை உங்களால் என்ன செய்ய முடியாது? எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு நியமத்துகள் இந்த உலகத்துல பரவி விரிந்து கிடக்கின்றது. ஒரு வசனத்துல இன்னொரு வசனத்துல எல்லாம் சொல்லும் பொழுது, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், நீ வானத்தை பூமி அதெல்லாம் பார்க்க வேணாம். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை நீங்கள் சிந்தியுங்கள், அதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. உங்க உடலிலே என்ன இருக்குது? அத்தாட்சி இருக்குது. ஒரே நாக்கு தான், ஒரே நாவு தான் என்ன செய்யுது? பல மொழி பேசுது. அரபி மொழி அறுத்து போட்டா கூட வராது சில ஆளுகளுக்கு. அந்த மாதிரி அரபி மொழி, அரபியை தெளிவா பேசக்கூடிய நாக்கை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான். தமிழ் மொழி, தமிழை என்ன செய்ய சிலருக்கு ராணா பாழா இதெல்லாம் வராது. ஆனாலும் அந்த தமிழை பேசக்கூடிய, தெளிவாக பேசக்கூடிய அதே நாவை தான் படைத்திருக்கின்றான். உருதை பேசக்கூடிய, இப்படி உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள், அந்த எல்லா மொழிகளையும் எந்த நாவுதே மொழி இது? இந்த நாவுதே மொழி இது. ஆகையினால் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடை அத்தாட்சிகள். அந்த அல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யுங்கள்? வணங்குங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னல் இன்சான லலூமுன் கஃபார், மனிதன் அநியாயக்காரனாக இருக்கின்றான், மேலும் மறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான். எனவே அவனுடைய அருட்கொடைகளை எண்ணி, அவனுடைய அருட்கொடையை நம்பி நாம் என்ன செய்யணும்? அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உள்ள அடியார்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு நபியுடைய வரலாறை இங்கு குறிப்பிடுகின்றான். எல்லாம் ஆதாரங்களை வைத்து, அத்தாட்சியை வைத்து நம்ம சொல்றேன். அல்லாஹ் அந்த காலத்தில் எப்படி சில வசனங்களை இறக்கி மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இருக்கின்ற அது மாதிரி சில வசனங்கள், இன்றைக்கு சில வசனங்கள் அறிவியல் அடிப்படையில், இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த மக்களுக்கு பொதுவான ஆதாரங்களை சொல்லி அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அதை அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கு தருவானாக. சுப்ஹானக அல்லாஹ்.